அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறி புன்னகையோடு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இயேசுவின் கரங்களை பிடித்து பயணிக்க முயற்சி எடுப்போம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய துணை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை உணர்ந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 28 30 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இறுதியிலே என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுமந்து கொள்ளுங்கள், அது உங்களை அழுத்தாது, அது எளிமையாய் உள்ளது, அது உங்களுக்கு மீட்பை கொடுக்கும் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததிலே இந்த பகுதியினுடைய மைய கருத்தாக நான் தியானித்தது, சுமைகளும் வேதனைகளும் நம்மை தாக்குகிற பொழுது இறைவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சுமைகள், வேதனைகள், கஷ்டங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கிறது. சுமைகள் இல்லாமல், வலிகள் இல்லாமல், வேதனைகள் இல்லாமல் நாம் ஒருபோதும் இருந்தது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்படுகிறோம், ஒரு துன்பத்துக்குள் ஆளாக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் நாம் யாரை நோக்கி செல்கிறோம், யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். இயேசு அழகாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலுமே இறைவனுடைய துணை நமக்கு இருக்கிறது, அவர் நமக்கு ஆறுதலாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறது. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள் நேரத்திலே நான் யாரை சிந்திக்க வேண்டும், யாரை நாட வேண்டும்? இயேசுவை மட்டுமே என்ற ஒரு கருத்து ஆழமாக இயேசுவை பதிவிடுகிறார். எந்த ஒரு பிரச்சனையாலும் என்கிட்ட வாங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது முதல்ல தோன்றது இயேசு அப்படிங்கதான் தோன்றணும். அவர்கிட்ட வாருங்கள் என்ற ஒரு கருத்தை அழகாக ஆழமாக இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. மீண்டுமாக இந்த நற்செய்தியிலிருந்து 2 கருத்துக்களை கூட தியானிக்கலாம். முதல் கருத்தாக, இயேசு துன்பங்களை அகற்றும் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை அகற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, அதை அகற்றக்கூடிய சக்தி இயேசுவுக்கு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்த இந்த பகுதி அழைக்கிறது. இரண்டாவதாக, இந்த நுகத்தை பற்றி சொல்லுகிறார். என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், அது உங்களை அழுத்தாது, அது எளிமையா இருக்கும்.